ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 7 and 8 2026ஓட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1. சமீபத்தின் அறிவிப்பின்படி உலக சுகாதார அமைப்பின் கீழ் மருந்து பாதுகாப்பு கண்காணிப்பு பங்களிப்பில் இந்தியாவின் தற்போதைய உலகளாவிய தரவரிசை எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 8th பொசிஷன். உலக சுகாதார அமைப்பின் கீழ் மருந்தியல் கண்காணிப்பு, அதாவது மருந்து பாதுகாப்பு கண்காணிப்பு பங்களிப்பில் இந்தியாவோட இடம் பார்த்திங்கன்னா உலக அளவில் 8வது இடத்துல இருக்குது. ஸோ இது ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 123வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு முன்னே இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ இதை புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய மருத்தியல் ஆய்வு கட்டுரை 2026 10th எடிஷன் வெளியிடும்போது இந்த சாதனையை குறித்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்திய மருந்தியல் ஆய்வு கட்டுரை, இந்திய ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் ஜேர்னல் வந்து 2026 121 புதிய நியூ ஜேர்னல்ஸ் வந்து இதோட சேர்த்துருக்காங்க. மொத்தமாக 3340 ஜேர்னல்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ முதல் முறையாக 20 இரத்தக்கூறு தனிம விளக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் இந்தியா அவ்வாறு செய்த முதல் நாடாக மாறியுள்ளது. இந்திய மருத்தியல் ஆய்வு கட்டுரையானது 19 உலகளாவிய தென்னாடுகளில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது வேர்ல்டு குளோபல் ரெகனைசேஷன் வந்து இது அடைஞ்சிருக்கு. அஃபிஷியலாக ரெகனைஸ்ட் இன் 19 குளோபல் சவுத் கண்ட்ரீஸ். கொஷின் நம்பர் 2. 7 விண்மீன் தவளைகளின் மறைவு குறித்து ஆய்வு புகைப்படக்காரர்கள் மரக்கட்டைகளை திருப்புதல், தாவரங்களை மிதித்தல், சரியாக கையாளுவது போன்ற அச்சுறுத்தல்களை வலியுறுத்தி எந்த இதழில் 2025 டிசம்பர் 17 அன்று வெளியிடப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெர்பட்டாலஜி நோட்ஸ். இந்த விண்மீன் தவளைகள் பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளை அரிதான காணப்பட்டிருக்கு. ஸோ இந்த விண்மீன் தவளைகள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் 2020 மார்ச் மாதம் சிதைந்த மரக்கட்டைகளுக்கு அடியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தவளைகள் பார்த்திங்கன்னா கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படும் சிறிய நீர்நில வால் இனங்கள் ஆகும். ஸோ 2020ஆம் ஆண்டு ஜூன் மற்றும் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் காலகட்டத்துக்கு இடையில் புகைப்பட கலைஞர்கள் மரக்கட்டைகளை கவிழ்த்து அதிக ஒளிர்வுமிக்க லைட் ஃப்ளாஷ் அந்த இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட வாழ்விட வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சனால ஸோ திரும்ப 2021-22 ஆராய்ச்சியாளர் வந்து அதோட லைஃப் சர்வேவில் பார்க்கும்போது அது இறந்துருந்தது. ஸோ இந்த இனம் பார்த்திங்கன்னா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பட்டியலில் உள்ளதுங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ வாழ்விட இழப்பு, நிலச்சரிவுகள் மற்றும் புகைப்பட சுற்றுலாவால் இது அச்சுறுத்தல் உள்ளாகி அலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 3. கேரளா ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் 2025 கேரளா சட்டமன்றத்தில் தனியார் உறுப்பினர் பில்லாக யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் N. ஜெயராஜ், MLA ஃப்ரம் கஞ்சிரப்பள்ளி. கேரளா தான் முதல் மாநிலமாக ரைட் டு டிஸ்கனெக்ட் பில்லை அறிமுகப்படுத்தி மசோதாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தனியார் துறை ஊழியர்கள் வந்து ஆஃபீஸ் நேரத்துக்கு பிறகு அவங்க சார்ந்த தகவல் தொடர்புகளிலிருந்து பாதுகாக்க வேண்டி 2020 ஆண்டு ரைட் டு டிஸ்கனெக்ட் பில்லை வந்து கேரளா அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மசோதா ஊழியர்களை வந்து அதிகாரப்பூர்வ வேலை நேரத்துக்கு அப்புறம் வந்து வேலை தொடர்பான ஃபோன் கால்ஸு, இமெயில்ஸு மற்றும் செய்திகள், ஆன்லைன் மீட்டிங்ஸு எல்லாத்தையும் வந்து அவங்க புறக்கணிக்க முடியும். ஸோ வேலை நேரத்துக்கு பிறகு துண்டிக்கப்பட்டதுக்கான ஊழியர்கள் தண்டிக்கவோ அல்லது ஒழுங்குமுறை நடவடிக்கை உட்படுத்தவோ முடியாது அப்படின்ற இந்த பில் வந்து சொல்லுது. இது நிறைவேற்றப்பட்டால் இது போன்ற ஒரு சட்டத்தை இயற்றிய முதல் இந்திய மாநிலமாக கேரளா மாறும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் ஏற்கனவே இது போன்ற சட்டங்கள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 4. சித்தா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 6 அன்று யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுவதற்காக அனுசரிக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அகத்தியர். ஆயுஷ் அமைச்சகம், அதாவது ஆயுர்வேதா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆகியவை சேர்ந்ததான் ஆயுஷ் அமைச்சகம் 9வது சித்த மருத்துவ தினத்தை கொண்டாடியது. ஸோ தேசிய மற்றும் மாநில சித்த மருத்துவ நிறுவனங்களின் ஆதரவுடன் சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இது சீஃப் கெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்றாங்க, CP ராதாகிருஷ்ணன். ஸோ அகத்திய முனிவரின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 6ஆம் தேதி அன்று சித்த மருத்துவ தினம் அனுசரிக்கப்படுகிறது.
ஸோ அகத்திய முனிவரின் சித்த மருத்துவ முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 2026ஆம் ஆண்டுக்கான தீம் பார்த்திங்கன்னா சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த் என்பது இது. நம்பர் 5, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரின் இசை தொடர்பான எழுத்துக்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன். கொஸ்டின் நம்பர் 6, நில மற்றும் சொத்து பதிவுகளுக்கான ஒருங்கிணைந்த GIS அடிப்படையிலான முதல் வகை டிஜிட்டல் தளமான லேண்ட்ஸ்கேப் கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகத்தால் சோதனை அடிப்படையில் எந்த இடங்களில் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சண்டிகர் யூனியன் பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. கொஸ்டின் நம்பர் 7, 2025ஆம் ஆண்டில் ஹரியானா பிறப்பு பாலின விகிதம் எவ்வளவு? இது கடந்த 5 ஆண்டுகளில் மிக உயர்ந்த மதிப்பாகும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 923. ஹரியானா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டில் 1000 ஆண்களுக்கு 923 பெண்கள் பிறந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளிலும் மிக உயர்ந்ததாகும். 2024ஆம் ஆண்டில் 910 இருந்த பிறப்பின விகிதம் பாலின விகிதம் 2025இல் 923 அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஹரியானாவில் மொத்தம் 5,19,691 பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிலும் பஞ்ச்குலா மாவட்டம் 971 மாநிலத்தில் அதிகபட்ச பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 8, தமிழ்நாடு அரசு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டு எந்த தேதி மற்றும் எந்த இடத்தில் தொடங்கியது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 5, 2026, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் மாணவர்களுக்கு படிப்படியாக மடிக்கணினி அதாவது லேப்டாப் வழங்குறது இது இலக்காக கொண்டுள்ளது. இதன் முதல் கட்டத்தில் 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணாக்கர்களையும் 7.5% இடஒதுக்கீடு நலத்திட்டங்களின் கீழ் தகுதியான தனியார் கல்லூரி மாணவர்களையும் உள்ளடக்கியது. மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், வேளாண்மை, செவிலியர் மற்றும் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் IT மாணவர்களுக்கு இதில் அடங்குவர். கொஸ்டின் நம்பர் 9, மத்திய அரசு சமீபத்தில் தேசிய மஞ்சள் வாரியத்தை பிராந்திய அலுவலகத்தை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரோடு. ஸோ மஞ்சள் மாநகராட்சி ஈரோட்டுக்கு தனி பெருமை உண்டு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் தேசிய மஞ்சள் வாரியத்துக்கான ரீஜனல் ஆஃபீஸும் அங்கீகாரம் பெற்ற மஞ்சள் பரிசோதனை ஆய்வகமும் அமைக்க போகிறதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் உள்ள நிஜாமாபாத்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுற ஒரு வாரியம். இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி மையம் ஈரோட்டில் மஞ்சள் பரிசோதனை மையத்தை அமைக்கிறதாக உள்ளது. ஸோ அதிக குக்மின் உள்ளடக்கம் கொண்ட புதிய மஞ்சள் வகை உருவாக்குவதில் ICAR முக்கியமாக செயலாற்றும். ஸோ இணையவழி வணிக தளங்கள் மூலமாக மஞ்சள் சந்தைப்படுத்துதல் அதை ஊக்குவிக்கிறது. விவசாயிகளின் சிறப்பான வருமானத்துக்கு மதிப்பு கூட்டல் மற்றும் சேமிப்பு மற்றும் செயலாக்கத்தை ஆதரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரியுது. நம்பர் 10, தெலுங்கானா சட்டமன்றத்தில் தெலுங்கானா பஞ்சாயத்து ராஜ் திருத்த மசோதா 2026 யார் அறிமுகப்படுத்தினார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தன்சாரி அன்ஷியா சீதக்கா. தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு 2 குழந்தைகள் விதிமுறைன்ற ஒரு திட்டம் இருந்தது. ஸோ அதனால் தெலுங்கானா சட்டமன்றத்தில் வந்து புது மசோதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1996ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட முந்தைய சட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது, போட்டியிட்ட தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஸோ இந்த புதிய சட்டம் தெலுங்கானா பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் 2026ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மசோதா இதே விவகாரத்தில் வெளியிட்ட முந்தைய மசோதாவுக்கு மாற்றாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மசோதாவை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் தன்சாரி அன்ஷியா சீதக்கா அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திருத்தம் பார்த்திங்கன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லாமல் தகுதியுள்ள அனைத்து குடிமக்களும் அங்கே வசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் வந்து தகுதி இருந்தால் அவங்க வந்து தேர்தலில் போட்டிடலாங்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்தி அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் யார் வேணால் தேர்தலில் போட்டிடலாங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. கொஸ்டின் நம்பர் 11, தேசிய பறவைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதி அனுசரிக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஜனவரி தினம் வந்து ஜனவரி 5, 2026 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ பறவைகளோட வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் பறவைகளோட வாழ்விடத்தை பாதுகாக்கிறதுக்கும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கும் இந்த நாள் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுது. ஸோ பறவைகள் சுரண்டப்படுவது எதிர்க்க வேண்டி குறிப்பாக செல்லப்பிராணி வர்த்தகத்தில் பறவைகள் நலக்கூட்டணியாக 2002ஆம் ஆண்டுலேருந்து இந்த நாளை வந்து நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ அறிவியல் ரீதியாக
பாவோ கிறிஸ்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்திய மயில் 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதியன்று அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மயில் பார்த்திங்கன்னா 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இதனால் இதை மயிலை வேட்டையாடக்கூடாது. ஸோ மயிலை வேட்டையாடினா நம்மளுக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக இருக்கின்ற ஒரு நிலை இந்த சட்டத்தில் இருக்குது. ஸோ இந்திய மயில் பார்த்திங்கன்னா IUCN அமைப்பின் செந்நிற பட்டியலில் வச்சுருக்காங்க. ஸோ இது குறைஞ்சிட்டு வர்ற ஒரு இனமாக அறிவிச்சிருக்கு. நம்பர் 12 சர்வதேச போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம் அல்லது போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, போர் மற்றும் ஆயுத மோதல்களால் பெற்றோர் இழந்த குழந்தைகள். கொஸ்டின் நம்பர் 13 2026 ஜனவரி 5 அன்று தமிழ்நாடு அரசு ஐநா மகளிர் அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் இது முதன்மையாக எதை வலுப்படுத்துகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மகளிர் நலன், பாலின சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி.